السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்குரிய இந்த நிகழ்வுடைய தலைமை என்னுடைய ஆசான் ஜமால்தீன் ஹஸ்ரத் அவர்களையும் விழித்தவனாக, அதே போன்று சபுரியா பள்ளி வாசலுடைய பேசிமாம் சங்கைக்குரிய ஹுசைன் ஹஸ்ரத் சஜித் மௌலவி அவர்களையும் விழித்தவனாக, மேலும் மஸ்ஜிதுல் ஹக் பள்ளிவாசலுடைய பேசிமாம் நஜாத் மௌலவி அவர்களையும், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய பொருளாளர் ஆஷிக் அலி ஹிலரி அவர்களை அனைவர்களையும் விழித்தவனாக ஒரு சிறிய விடயங்கள் மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு காலத்தில் குர்ஆனை படிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய இடம் நம்முடைய ஊரில் இருக்கவில்லை. அதனால தான் ஆரம்பமாக ஓதியவர்கள், குறிப்பாக ஜமால்தீன் ஹஸ்ரத் அவர்களையும் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஹஸ்ரத் அவர்கள் போய் இந்தியாவில் தான் ஆரம்பத்தில் இந்தியா அப்படியான இடங்களில் போய் தான் குர்ஆனை கற்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா அதை இன்றைய நாளில் நம்ம ஊரிலிருந்து எல்லாம் அகற்றி விட்டு திரும்புகிற இடமெல்லாம் எந்த விதத்தில் நமக்கு குர்ஆனை படிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த விதத்தில் நம்முடைய ஊரில் இருந்து கொண்டு கற்றுக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் ஜமால்தீன் ஹஸ்ரத் சொன்னதை போன்றுதான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய கல்முனை கிளையுடைய பொறுப்பு முதலாவது நம்முடைய ஊரில் இருக்கும் அனைத்து பள்ளிவாசல்களிலும் குர்ஆன் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது. ஏனென்றால் 5 வளையாதது 50 வளையாது. நாம் 5 வயதில் இருந்துதான் நம்முடைய பிள்ளைகளை சிறார்களை சீர்திருத்தக்கூடிய நேரம் 5 வயதில் இருந்துதான். ஒரு ஆளும் பெற்றோர்கள் தாய்மார்கள் எல்லோரும் இருக்கிறோம். உலகத்தில் எந்த சோதனை வந்தாலும் தாங்கிக் கொள்ளலாம். கடன் பிரச்சனை வருது, ஊர்ல இருந்து உழைக்கலாண்டா வெளியூருக்கு போய், வெளியூர்ல போய் உழைக்கலாண்டா வெளிநாட்டுக்கு போய் ஏதோ ஒரு சம்பாதித்து கடனை தீர்த்து கொள்ளலாம். அது ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு, ஒரு நல்ல டாக்டரை ஊர்ல பார்க்கலாம், அதுவும் இல்லைன்னா கொழும்புல போய் பார்க்கலாம், அதுவும் இல்லை வெளிநாட்டிலையும் போய் பார்த்துக் கொள்ளலாம். ஏதோ ஒரு சோதனை வந்தா அந்த சோதனையை ஏதோ ஒரு விதத்தில் நாம் அதை செஞ்சு கொள்ளலாம். உலகத்தில் எந்த ஒரு ஆளுக்கும் வராத சோதனை நாம் இருக்கும் நேரத்தில் எந்த புள்ளைய பார்த்து ஒருத்தன் சொல்றான், உங்களோட புள்ள மோசமானவனாக இருக்கிறான், உங்களோட புள்ள ஒரு கெட்ட புள்ள. அன்பாதவர்களே, இந்த சோதனையை மாத்திரம் உலகத்தில் எந்த ஒரு பெற்றோர்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் நாம் சாதிக்க வேண்டிய ஒன்றுதான் நாம் சாலிஹான பிள்ளைகளை உலகத்தில் உருவாக்குவது. பெண்களுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு அல்லாஹ் 2 பெண் குழந்தைகளை கொடுக்கிறானோ அந்த பெண் குழந்தைகளை அதப கொடுத்து ஒழுக்கத்தை கொடுத்து யார் வளர்க்கிறாங்களோ அந்த பெற்றோர்களுக்கு சொர்க்கம் கடமை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அன்பார்ந்த தாய்மார்களே, பெற்றோர்களே, நம்ம ஊர் எல்லா விதத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் வழியாகி, அதே போல இந்த உஸ்வத்துல் ஹஸனாவில் மங்கி கடந்த ஒரு குர்ஆன் மதரசாவை சிறந்த அறிவுள்ள ஒரு ஹஸ்ரத் யாசிர் மௌலவி அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். யாசிர் மௌலவி குர்ஆன் மதரசாவில் இருக்க வேண்டிய யாரும் இல்லை. நீங்க இந்த இடத்துல யாசிர் மௌலவி உங்களோட சேர்ந்து பழையினத்தினால யாசிர் மௌலவியோட பெருமதி விளங்காம இருக்கு. யாசிர் மௌலவி ஒரு சிறந்த அறிவுள்ளவர். நம்முடைய ஏரியாவிலே தப்சீர் முடிச்சவர் அவர் மாத்திரம்தான். எப்படி ஒரு முஃப்தி என்ற பட்டம் இருக்குதோ, ஏனைய பட்டங்கள் இருக்குதோ, அதே போன்ற ஒரு பட்டம் தான் அவர் குர்ஆனுடைய
குர்ஆனுடைய தஃப்சீர்களை படித்து முடித்தவர் நம்ம ஊர்ல அவர் மட்டும்தான் ஐயாரு. அவரை பயான்களை கேட்டிருப்பீங்க, ஏனைய மற்ற விடயங்களை கேட்டிருப்பீங்க. நாங்களும் இன்னும் பல விஷயத்தில் ஜம்மியா வச்சு அவரை யோசித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் அவர் உள்ளத்தில் வந்த முதலாவது சேவை, முதலாவது எந்த மஹல்லா, என்னுடைய வாப்பா உருவாக்கின மஹல்லா, இந்த மஹல்லாவில் முதலாவது உண்டுபடுத்த வேண்டிய விடயம் இந்த பிள்ளைகளுக்கு சிறார்களுக்கு குர்ஆனை கொடுக்கணும் என்று. ஆரம்பத்தில் இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்குரிய பிரதான நோக்கம் என்னன்னா, இந்த இடத்தில் ஆரம்பத்தில் தீன் இருக்கல்ல, எல்லோரும் விதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த இடத்தில் இந்த உஸ்வத்துல் ஹசனா என்ற பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அன்பார்ந்த தாய்மார்களே, வெளிச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. கல்முனையில் அல்லாஹ் எல்லா சிறப்பையும் வச்சிருக்கிறான். குர்ஆன் மதரசாவா மாஷா அல்லாஹ் உஸ்வத்துல் ஹசனா பள்ளிவாசலில் குர்ஆன் மதரசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹக்கு பள்ளிவாசலில் குர்ஆன் மதரசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹாமி பள்ளிவாசலில் குர்ஆன் மதரசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடத்தில் குர்ஆன் மதரசா ஆரம்பிப்பதற்கு இருக்கிறார்கள். அடுத்தது பாட்டைமா குர்ஆனை கற்று முடிஞ்சிட்டு ஓத தெரிஞ்சிட்டா என்ற பிள்ளையை நான் ஒரு குர்ஆனையும் சுமந்த ஒரு வைத்தியனாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாட்டை மதரசாவும் நம்முடைய ஊர்ல இருக்கி. மஸ்ஜித் ரஹ்மானில் இருக்கு பாட்டை மதரசா, மஸ்ஜித் ரஹ்மானியாவில் இருக்கு பாட்டை மதரசா, சபூரியா பள்ளிவாசல் இருக்கு பாட்டை மதரசா. என்ற பிள்ளைய குர்ஆன பாடமாக்கக்கூடிய குர்ஆன் மதரசாக்கு சென்று குர்ஆனை ஓதுற, அதை ஓதி முடிச்சதுக்கு பின்னால பாட்டை மதரசாவில் வந்து குர்ஆனை பாடமாக்குற. சென்ற மாதம் பாட்டை மதரசாவில் குர்ஆனை பூர்த்தியாக மனனம் செய்த ஒரு மாணவனுக்கு ரஹ்மானியா பள்ளிவாசலில் கௌரவம் வழங்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, அதற்கும் நம்முடைய ஊரில் ஏற்பாடு இருக்கு. இன்னும் ஒரு படி மேலையா, என்னுடைய மகனை ஒரு ஆலிமாக ஆக்க வேண்டுமா, வெளியூருக்கு செல்ல தேவையில்லை. அதுக்கு டவுன் மதரசாவில் அழகான திறமை உள்ள ஹாஃபில்களை வைத்து, ஆலிம்களை வைத்து, பெரும் படிப்புகளை படித்தவர்களை வைத்து அங்கே ஃபுல் டைம் மஜ்லிஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு ஆண்களுக்கு மாத்திரமா இல்ல, பெண்களும் படிக்க வேண்டும், பெண்களும் தீனை சுமக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த இஸ்லாத்தில் 1/4 ஹதீஸ்களை அறிவித்து கொடுத்தவர்கள், சட்ட திட்டங்களை இந்த உம்மத்துக்கு எத்தி வைத்தவர்கள் ஒரு பொம்புல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க. இமாம்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்துல 4/1 சட்ட திட்டங்களை ஒரு பெண் பீரியட்டுடைய காலத்துல, ஏனைய நிஃபாசுடைய காலத்துல, முஸ்தஹாலாவுடைய காலத்துல அந்த பெண்களுடைய நிலைமை சட்ட திட்டங்கள் என்னங்கிறத அறிவிச்சு கொடுத்த ஒரு பெண்மணி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. அதனால பெண்கள், உங்களை வீட்டில் இருக்கிற பெண்களையும் நீங்க ஓத வைக்க வேண்டுமா, கல்முனையில ஈமானியா மதரசா, பெண்களுக்குரிய மதரசா இருக்கிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, எல்லா வளமும் இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் பாவிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு ஆளும், நான் அதிகமான இடத்தில் சொல்லக்கூடிய ஒன்றுதான், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஹாஃபில் உருவாகணும். ஒரு ஹாஃபிலுடைய பெருமதி விளங்கிய ஒரு காலம் தான் கொரோனாவுடைய காலம். பள்ளி வாசல்களில் தராவி தொழுகை நடத்தப்படாத நிலைமையில் நம்முடைய சில வீடுகளில் பள்ளியை விடவும் சிறப்பாக மகன் தொழுவிக்க, மகள் தொழுவிக்க பின்னால் இருந்து தொழுதவர்கள் இருக்கிறோம். அதுதான் கண் குளிர்ச்சி. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா குழந்தைகளை கண் குளிர்ச்சியை வச்சிருக்கிறான். நாம் ஒவ்வொரு ஆளும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒன்றுதான், ரப்பி ஹபிலி, என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக ஆக்கி தருவாயாக என்ற விடயம். அந்த கண் குளிர்ச்சியை காண வேண்டும் என்றால் டாக்டர் ஆக்குறதும் பிரச்சனை இல்லை, இன்ஜினியர் ஆக்குறதும் பிரச்சனை இல்லை, மேல் படிப்பு உள்ளவர்கள் இன்னும் படிக்க வேணுமா பிரச்சனை இல்லை. குர்ஆன சுமந்த ஒரு வைத்தியர், குர்ஆன சுமந்த ஒரு ஆசிரியர், உலகத்தில்
எந்த இடத்திலையும் மாஃபியா, வைத்திய துறையில மாஃபியா, ஆசிரியர் துறையில மாஃபியா, எல்லா மாஃபியாவும் ஆனதற்குரிய காரணம் என்னன்னா வைத்தியரிடத்தில் தீன் இருக்கவில்லை, ஆசிரியரிடத்தில் தீன் இல்லாமல் இருக்கிறது, ஏனைய இடத்தில் தீன் இல்லாமல் இருக்கிறது. இதே போல யோசித்து பாருங்க. குர்ஆன சுமந்த குர்ஆன பாடமாக்கிய ஒருவர் வைத்தியரான எப்படி இருக்கும்? குர்ஆன சுமந்த ஒருவர் ஒரு இன்ஜினியரான எப்படி இருக்கும்? குர்ஆன சுமந்த ஒருவர் நம்ம ஸ்கூல்ல பிரின்சிபலான எப்படி இருக்கும்? குர்ஆன சுமந்த ஒரு பெண்மணி நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பெண்கள் ஸ்கூலுக்கு பிரின்சிபலான எப்படி இருக்கும்? அன்பார்ந்தவர்களே, சிந்திங்க. ஃபித்னாவுடைய ஜமான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு ஆள் வீட்லையும் ஒரு ஹாஃபிலாவது குர்ஆன சுமந்த ஒரு ஹாஃபில் இருக்க வேண்டும். ஸ்பெயினுடைய காலத்தில் ஒரு அரசன் தன்னுடைய மகனுக்கு ஒரு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதற்கு நாட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்தான். இரவு நேரத்தில் யாருடைய வீட்டில் ஒரு ஹாஃபில் இருக்கிறாரோ, பெண்மணி ஹாஃபில் இருக்கிறார்களோ, அந்த வீட்டில் தான் என் மகனுக்கு நான் திருமணம் முடித்து வைப்பேன். இரவு நேரத்தில் ஸ்பெயினை பார்த்தா எல்லார வீட்டிலையும் மெழுகுதி வெளிச்சம் வருகிறது. என்ன அர்த்தம் என்றா எல்லார வீட்டுக்குள்ளேயும் ஒரு பெண்மணி ஹாஃபிலாக இருக்கிறாள். பிறகு அரசன் அறிவிப்பு விட்டான், மொத்தா மாளிகை பாடமாக்கிய ஒருவர் யார் இருக்கிறாரோ அந்த பெண்மணிக்கு தான் நான் என்னுடைய மகனை திருமணம் முடித்து வைப்பேன். இரவு நேரத்தில் பார்த்தா எல்லார வீட்டிலையும் அதே போல லைட் பத்துது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்மணிகள் எல்லாரும் மொத்தா மாளிகை பாடமாக்கி இருக்கிறார்கள். ஆகையினால் அன்பார்ந்தவர்களே, கண்ணியமானவர்களே, சிறந்த நம்மளுடைய ஊரில் எல்லா வளங்களையும் வைத்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு வளங்களையும் வைத்து மாணவ செல்வம் அல்லாஹ் நம்மளுக்கு தந்த மிகப்பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னதை போன்றுதான், என் மகன் கட்டுட்டான் என்ற வார்த்தையை எந்த ஒரு பெற்றோர்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதை தாங்காமல் அந்த வார்த்தையை கேட்காமல் இருக்க வேண்டும் என்றால் குர்ஆனை சுமந்த, குர்ஆனுக்கு அவனை உதவி செய்யக்கூடிய, குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குவோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நம்முடைய குடும்பத்தில் வெற்றி வரும் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹன தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.